வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிருசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேசில் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோடைய டேசில். ஆக்சுவலாக இது ஒரு கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் டேசில் தான். ஸோ நார்மலாக சிங்கிள் டேசில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் அதில் ட்ரிபிள் டேசில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அடுக்கடுக்காக இருக்க மாதிரி பாருங்கள். தென் இதில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜர்தோசி வந்து டபுள் டைப்பில் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த டேசிலை நான் எனக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ட்ரிபிள் டேசில் ஒரே ரூப்பில் ட்ரிபிள் டேசில், இன்னொரு ரூப்பில் ட்ரிபிள் டேசில், அந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி டேசில் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ரவுண்டுக்கு வந்து ஒரு பாக்ஸோடைய மூடி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரவுண்டை நான் வரைஞ்சி அதே சைஸில் ரவுண்டை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நாலாக மடிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு பார்ட்டிஷனை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பார்ட்டிஷனை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டேன் கட் பண்ணி. இப்போ பார்க்குறதுக்கு 3 பார்ட்டிஷன் மட்டும் இருக்கும், ஒரு பார்ட்டிஷன் கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிஷனை நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரே ஒரு டேசல் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். நானே ஒரு அளவு போட்டு பண்ணியிருப்பேன். ஸ்டில் நான் 3மே பண்ணணும், 3 ஒரே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காமனான ஒரு ரவுண்டை நான் மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரே மாதிரி ஈவனாக வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் பெரிய ரவுண்டு எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா இன்னும் சின்ன ரவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பார்ட் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, 4ல் ஒரு பங்கு, அது எதுக்கு அப்படின்னா அந்த பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணால் தான் வந்து அது டேசல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரவுண்டாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு இதை ஃபுல்லாக வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா வெயிட் பண்ணி வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் அப்டேட் உங்களை வந்து ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிருசன் பொட்டிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஐடியா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் எடுத்துருக்கீங்களா? டேசல் இந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணியிருக்க மாதிரி ட்ரிபிள் டேசல் வச்சு மேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் நீங்கள் எந்த மாதிரி டைப்பில் டேசில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் மார்க் பண்ணினதில் 4ல் ஒரு பங்கை வந்து தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பார்ட்டிஷனில் நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இதை நம்ம கட் பண்ணி வெளியே தான் எடுக்க போகிறோம். ரிமைனிங் இருக்க 3 பார்ட்டிஷனில் தான் வந்து நம்ம டேசலுக்கு வைக்க போகிறோம். ஸோ அந்த ரிமைனிங் இருக்க 3 டேசலை வந்து சரி த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் டிசைன் நான் போட்டுட்ருக்கேன். ஜிக்ஸாக் நீங்கள் உங்களுக்கு இப்படி தான் போடணும் அப்படின்னு இல்லை, எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஜிக்ஸாக் நான் போட்டுட்ருக்கேன். சிலது உங்களுக்கு ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு டிசைன் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது நம்ம ஈவனாக கொண்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இந்த ஜிக்ஸாக் நான் ரொம்ப கிட்ட போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ஜிக்ஸாக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து பெரிய ஜிக்ஸாக் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி நான் எடுத்திருக்க டிசைன் வந்து ரொம்ப சின்ன ஜிக்ஸாக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சின்ன ஜிக்ஸாக்ஸ் போட்டிருக்கேன். ஜர்தோசி தான் இது, கோல்டு கலர் ஜர்தோசி. உங்களுக்கு எந்த கலர் மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் இதோட கலர் வந்து கோல்டு. இது நார்மல் ஜர்தோசி இருக்கும்ல, அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட பெரிய கோரா சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஜர்தோசியும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஜர்தோசி ஒர்க் கொஞ்சம் கஷ்டம் தான். இத நீங்க ரொம்ப ஒரே ஈவனா வேணும் அப்படின்னா, ஒரே ஈவனா வந்து ஜர்தோசிய கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஒரு கட்டும் வந்து ஒரு ஒரு வேவ்க்கு அப் அண்ட் டவுன் வேவ்ஸ்க்கு வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நான் ஒரே ஈவனா வேணாங்கிறதால, காமனான ஒரு சைஸ்ல ஹை நீட்டமாவே கட் பண்ணிட்டு, நான் ஜர்தோசிய நார்மலா ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரே ஈவனா வேணும் அப்படின்னா, ஈவனா கட் பண்ணி எடுத்துட்டு, நீங்க ஜிக்ஸாக் டிசைன் கூட போட்டுக்கலாம். டிசைன் வந்து அப் அண்ட் டவுனுங்கிறதால, மேலே வரும்போது ஒரு சின்ன பீஸு வச்சு லாக் பண்ணிவிட்டு, திருப்பி கீழே வரும்போது ஒரு சின்ன பீஸ். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பட் டேசலுக்கு அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்னு இல்லை. டேசல் நார்மலாக பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்னேன்ல இப்போது, இதுவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஜர்தோசி தான். ஜர்தோசியில் கோரான்னு சொல்லுவோம்ல, அந்த டிசைன் நான் இன்றைக்கி அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதை சுற்றி நான் இதே மாதிரி லைன்ஸாக மேக் பண்ண போகிறேன். இதை நான் கொண்டு வந்து இப்போ நான் ஜர்தோசி போட்டிருக்கேன்ல, அது கிட்ட வரைக்கும் ஸ்டிச் பண்ணி என்ன நாட் போட போகிறேன். ரெண்டுத்தையும் ஒட்டணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கொஞ்சம் தூரமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இதே தான். இதுக்கும் ஒரு அளவு இருக்கா, இவ்வளோ கேப் விட்டு நம்ம இந்த கோராவை போடணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உங்களுக்கே ஒரு அளவு தெரியும். அந்த அளவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் போதும். அதோடைய மிட் பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மிட் பாயிண்ட்டில் தான் ஃபுல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒன் பார்ட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு டிசைனுமே பண்ணக்கூடாது. அந்த இடம் காலியாக தான் இருக்கும். பிகாஸ் அது ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம ஜர்தோசி போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மார்க் பண்ணி மற்ற பார்ட் தான் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ மார்க் பண்ண இடம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, மார்க் பண்ண இடத்துல தான் கட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல ஜர்தோசியை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எப்படி நல்லாயிருக்கும்? அது நல்லா இருக்காது. தென் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மார்க் பண்ண இடத்துல இன்கேஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம், ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது. அதனால் நான் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கேன் இந்த 3 பார்ட்டிஷன்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஜர்தோசியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஜர்தோசி ஒர்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறத விட ஜர்தோசி ஒர்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தென் இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, ஜர்தோசியை கட் பண்ணும்போது நீங்கள் அதோடைய கட் பண்ணுற ப்ளேஸில் மொக்கையாக இருக்க சிசரையோ இல்லாட்டி வேறு எதாலையாச்சும் கட் பண்ணிடாதுங்க. பிளேடு இந்த மாதிரிலாம் வச்சு கட் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு ரைட் சைடில் ஒரு சிசர் வச்சுருக்கேன் பாருங்கள், ஹேண்ட் சிசரு. இந்த மாதிரி சிசர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிசர்ஸில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தென் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கூட உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும் லாஸ்ட்டாக. பட் நீங்கள் மொக்கையாக இருக்க கத்திரிக்கோலில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜர்தோசியோடைய லாஸ்ட்டு லேயர் இருக்குல்ல, அது லைட்டாக மூவ் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு லோட் பண்ணும்போது நடுவில் வந்து அந்த கேப்பு ஜர்தோசியோடைய ஹோல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கேப்புக்கெலாம் மிடில் வந்து நின்றுடும் ஜர்தோசியோட ஒரு லேயர் மட்டும். அது உங்களால் லோட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியும் இல்லை நான் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டில் லோட் பண்ணும்போது அந்த அந்த லைன் மட்டும் வந்து உங்களுக்கு த்ரெட்டுக்கும் தென் ஜர்தோசிக்கும் சென்ட்ரலில் நின்றுடும். உங்களால் ப்ராப்பராக லோட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி சுருக்கமாயிரும். நீங்கள் இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணியிருப்பீங்க. அந்த இழுத்து வச்சுருப்பீங்களா அந்த ஸ்ப்ரிங்கு, அந்த இழுத்தது வந்து எல்லாமே ஒன்றா வந்து ஒட்டிரும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி சிசரில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க.
யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேபி அது ஒரு 10 ஆர் 15 ருபீஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நார்மலாக நீங்கள் பெரிய சிசர் வாங்குவோம் அப்படின்னா கூட ஒரு 100 ருபீஸ் 90 ருபீஸ்க்கு மேலே இருக்கும் நார்மல் சிசர். பட் ஸ்டில் இது வந்து 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கு மேலே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். இல்லை நான் பெரிய சிசரே யூஸ் பண்ணிக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே தான். நமக்கு பெரிய சிசரை விட இந்த குட்டி சிசர் ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இந்த சிசரை உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். தென் இப்போது நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 3 பார்ட்டிஷனில் மட்டும்தான் நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சுற்றி நான் போட்டுட்டேன். அந்த அளவு போட்டிருக்கேன்ல நான் ஆல்ரெடி, அந்த அளவுக்கிட்ட மார்க் பண்ண போகிறதில்ல, ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படி சொன்னேன். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணலை. தென் ரிமைனிங் இருக்க ஸ்பேஸ்லலாம் ஒரு ஜர்தோசி லைன்ஸ்க்கும் இன்னொரு ஜர்தோசி லைன்ஸ்க்கும் மிடில் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் 2mm வீடு 2mm வீடை வந்து முக்கோணம் மாதிரி நான் இன்றைக்கி கொண்டு வரேன். கீழே வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டிசைனை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 2mm வீடை ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் நான் எந்த சைடில் இன்னொரு பீடு இங்கே பாருங்கள் 2mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். தென் நான் எந்த சைடில் ஸ்டிச் பண்ண போகிறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 2mm பீடை ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் இங்கே இருக்க கேப் ஃபுல்லாமே ஃபில் பண்ண போகிறேன். கொஞ்சம் கிராண்டாக தெரியும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது. இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் வேறு என்ன டிசைன் வேணால் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முக்கோணம் மாதிரி ஏதாச்சும் ஸ்டோன் வாங்கி பேஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டிசைன் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். 2mm பீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 3mm பீட்ஸ் கூட இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி கட் பீடு வச்சு முக்கோணம் மாதிரி மேக் பண்ணியிருக்கலாம். அதையும் இல்லை அப்படின்னா சக்கரியை வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு 3 சக்கரி மாதிரி வச்சு அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டோனை வச்சு 3 ஸ்டோன் மாதிரி கூட இதில் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் இதே டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி டேசில் மேக் பண்ணோம் அப்படிங்கும் போதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. டேசில் போயிட்டு மேக் பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு இப்படி டேசில் மேக் பண்ணலாம் ஆரி ஒர்க்லேயே அப்படிங்கிறது கூட தெரியறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேசில் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இது எப்பயுமே சொல்கிறது, நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை இந்த கமெண்ட் பாக்ஸ். இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒருத்தரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ். ஸோ அதனால் மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் அப்டேட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த ஆரி ஒர்க் ஃபீல்டில் உங்களால் ட்ரெண்டில் ஒர்க் பண்ண முடியும், ட்ரெண்டில் இருக்க முடியும், ட்ரெண்டிங் டிசைனை தெரிஞ்சுக்க முடியும், எல்லாமே முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரிமைனிங் இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து காலியாக இருக்குது. ஸோ அந்த இடத்த அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா விடலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி வேணும் இந்த டேசல் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கேப்லலாம் வந்து கோபுரம் ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் சொல்லுவோம்ல, திலகம் ஸ்டோனு கோல்டு கலர் திலகம் ஸ்டோனை பேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அதே மாதிரியே நான் க்ளூவை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த ஸ்பேஸில் கோல்டு கலர் திலகம் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நீடலோ இல்லை பேஸ்டிங் பென்சிலோ அந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம். ஆக்சுவலாக நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு, நீடில் பென்சில்
க்ளூ பென்சில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பென்சில் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சா, இல்லாட்டி இப்போ நான் யூஸ் பண்ணுறதில நார்மல் நீடில் வச்சு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் அந்த நீடில் பென்சில் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதுக்கான வீடியோ அப்கமிங் ப்ளவுஸில் கண்டிப்பாக போடுறேன். தென் எனக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இதான் நான் போட்ட டிசைன். அவ்வளோதான் என்னுடைய ஒர்க்கு. அதோடைய ஃபைனல் அவுட்லுக் இதுதான். இதே மாதிரி நான் இப்போ போட்ட மாதிரி ஒரு 6 டேஸில் மேக் பண்ணி ஒரு ரோப்புக்கு 3 டேஸலுங்கிற மாதிரி இன்றைக்கி நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இதோடைய டேஸலோடைய உள்ளேயும் பாருங்கள், எந்த ஒரு பிசுறுமே இருக்காது என்னுடைய டேஸலில் பாருங்கள். இந்த டேஸலுக்குள்ளேயுமே ரொம்ப ப்ராப்பரான நான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் டேஸல் வந்து மூவபிள். அவங்க எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம உள்ளே தானே இருக்குது டேஸல் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறதால இம்ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் டேஸில் ஒர்க் பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் அவுட்புட்டும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். அவ்வளோதான் என்னுடைய டேஸல். தேங்க்யூ கைஸ், பாய்.